வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்ற நாட்டின் முதலாவது மிகப்பெரிய வாலிபால் சாம்பியன் போட்டிகளை புதுடெல்லியிலிருந்து நேற்று காணொலி வாயிலாக தொடக்கி வைத்து பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, விளையாட்டுத் துறையில் நாட்டின் செயல்திறன் படிப்படியாக மேம்பட்டு வருவதாக கூறினார். வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டிகளில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் பல்வேறு கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். திருச்சி விமான நிலையத்தில் கட்சி தலைவர்களும் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோரும் அவரை உற்சாகமாக வரவேற்றனர். புதுச்சேரியில் சுற்றுலாத்துறை சார்பில் 31வது சர்வதேச யோகா திருவிழா நேற்று மாலை தொடங்கி வரும் 7ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. நேற்று மாலை கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி முரசு கொட்டி இவ்விழாவினை தொடங்கி வைத்தார். மலேசிய நாட்டு தூதரக அதிகாரி திரு விஷ்ணுதரன் காளிமுத்து சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், சுற்றுலாத்துறை செயலர் திரு மணிகண்டன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் மாணவ மாணவிகள் யோகா செய்து அசத்தினர். ட்ரோன் ஷோ மற்றும் நாட்டுப்புற இசை உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. புதுச்சேரியிலிருந்து ஐஜி அஜித்குமார் சிங்லா, முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் இஷா சிங் ஆகியோர் புதுச்சேரியிலிருந்து டெல்லிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு பதிலாக ஜம்மு காஷ்மீரில் பணியாற்றும் ரஜீந்தர் குமார் குப்தா புதுச்சேரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோல் அரசுத்துறை செயலர் பத்மா ஜெய்ஸ்வால் டெல்லிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக டெல்லியில் பணியாற்றும் IAS அதிகாரி கின்னி சிங் புதுச்சேரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். திமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் முதலமைச்சர்கள் பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி ஆகியோருடன் நெருங்கிய நட்புறவில் இருந்தவருமான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எல் கணேசன் வயது மூப்பினால் நேற்று உயிரிழந்தார். அன்னாருக்கு வயது 92. அவரது உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.